சுதந்திர போராட்ட வீரரும் மறைந்த பீகார் முன்னாள் முதலமைச்சருமான கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது. நூற்றாண்டு கொண்டாடப்படும் நிலையில் நாட்டின் உயரிய விருது அறிவிப்பு. பிற்படுத்தப்பட்டோர் மேம்பாட்டிற்காக அர்ப்பணிப்போடு பாடுபட்டவர் கர்பூரி தாக்கூர் என பிரதமர் மோடி புகழாரம். பாரத ரத்னா விருது ஈடு இணையற்ற பங்களிப்பிற்கான அங்கீகாரம் என எக்ஸ் பதிவில் பெருமிதம். நாளை மறுநாள் குடியரசு தின விழா கொண்டாடப்படுவதையொட்டி டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. தலைநகரின் முக்கிய இடங்களில் துப்பாக்கி ஏந்தியபடி டெல்லி போலீசார் தீவிர கண்காணிப்பு. குடியரசு தின விழாவை ஒட்டி முழுமையான அளவில் நடைபெற்ற முப்படையினரின் அணிவகுப்பு ஒத்திகை. டெல்லியில் உள்ள கடமை பாதையில் கடைசி அணிவகுப்பு ஒத்திகையை கண்டு ரசித்த பொதுமக்கள். டெல்லியில் அடர் பனிமூட்டம் மற்றும் குடியரசு தின கட்டுப்பாடு காரணமாக 150க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் தாமதம். 6 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் தகவல். அயோத்தி ராமர் கோயிலில் ஒரே நாளில் சுமார் 3 லட்சம் பக்தர்கள் வழிபாடு. லட்சக்கணக்கானோர் தரிசனத்திற்கு காத்திருப்பதால் போலீசார் குவிப்பு. அயோத்தி ராமர் சிலைக்கு 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரீடத்தை நன்கொடையாக அளித்த குஜராத் வியாபாரி. தங்கம், வைரம், வைடூரியம் கொண்டு தயாரிக்கப்பட்ட இக்கிரீடம் 6 கிலோ எடை கொண்டது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அயோத்தியில் பெருமளவில் திரளும் பக்தர்கள். ராமர் கோயிலை சுற்றி பலத்த பாதுகாப்பு. அசாமில் வன்முறையை தூண்டும் வகையில் ராகுல் பேசியதாக புகார். டிஜிபிக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு. ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகனுக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் OS ஷர்மிளா சவால். ஆந்திராவில் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சி திட்டம் எதையாவது காட்ட முடியுமா என கேள்வி. மம்தா சந்தர்ப்பவாதி என காங்கிரஸ் மூத்த தலைவர் அதிர் ரஞ்சன் குற்றச்சாட்டு. தேர்தலை எதிர்கொள்ள காங்கிரசுக்கு தெரியும், மம்தாவின் தயவு தேவையில்லை எனவும் விமர்சனம். மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு அரங்கை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதல் நாள் போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு வழங்க கார்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் தங்க காசுகள் தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தகவல். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. நாட்டு மக்களை காப்பாற்றவும் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கும் உதவும் மத்திய அரசை உருவாக்க வேண்டும் என்றும் பேச்சு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி தலைமையில் நடைபெற்ற திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம். பொதுமக்கள் மற்றும் தொழில்துறையினரின் கருத்துகள், கோரிக்கைகளுக்கு ஏற்றவாறு தேர்தல் அறிக்கையில் அம்சங்கள் இடம்பெறும் என கனிமொழி பேட்டி. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும் என்ற திமுக இளைஞரணி மாநாட்டு தீர்மானம் குறித்து அண்ணாமலை விமர்சனம். பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் இருக்கக்கூடாது என சட்டப்பேரவையில் 1996 அன்பழகன் பேசியதை திமுக தவறு என்கிறதா என கேள்வி. கல்வியை பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். சரி, தீர்மானம் போட்டிருக்கீங்க. 1980 பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யார்? நாங்க கொண்டு போனோமா? நீங்க இந்தி கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கொண்டு போச்சா? காங்கிரஸ் கொண்டு போச்சு. இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு போனோம். முதலமைச்சர் அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடாதுன்னு அன்பழகன் ஐயா 96 சட்டப்பேரவையில் பேசினாங்க. அப்ப நீங்க அன்பழகன் ஐயா பேசினது தப்புங்கிறாங்களா? இல்ல அன்பழகன் ஐயாவை முட்டாள் என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரா? நீட் தேர்வுக்கு எதிராக பெறப்பட்ட கையெழுத்து அட்டைகளை சேலம் மாநாட்டில் திமுகவினர் குப்பையில் வீசிச் சென்றதாக அண்ணாமலை தகவல். தங்கள் குழந்தைகள் மருத்துவராக வேண்டுமானால் நீட் தேவை என திமுக தொண்டர்கள் உணர்ந்திருப்பதாகவும் கருத்து.
தமது கட்சியில் செயல்படாத நிர்வாகிகளை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்யப் போவதாக கமல் அறிவிப்பு. தம் மீது உள்ள குறைகளை கூறுமாறும் சென்னையில் நடந்த கட்சி கூட்டத்தில் அறிவுறுத்தல். அயோத்தி ராமர் கோயில் விழா தம்மை பொறுத்தவரை ஆன்மீக நிகழ்வுதான் என நடிகர் ரஜினிகாந்த் கருத்து. ராமர் கோயிலை திறந்தவுடன் முதலில் பார்த்த 150 பேரில் தாமும் ஒருவர் என்பதில் மகிழ்ச்சி என்றும் பேட்டி. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் இன்று முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்க உத்தரவு. சென்னைக்குள் இயக்கினால் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரம் எச்சரிக்கை. ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்த நகைகளை ஏலம் விடுவதற்கு பதிலாக மாற்று நடவடிக்கை. தஞ்சாவூர் காவல் சரகத்தில் 67 போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் பணியிட மாற்றம். தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு டிஐஜி நடவடிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலயத்தில் தர்மபுர ஆதீனத்தை சந்தித்து ஆசி பெற்ற அண்ணாமலை. அண்ணாமலைக்கு தங்க ருத்ராட்ச மாலை அணிவித்தார் தர்மபுர ஆதீனம். மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பத் திருவிழா இன்று நடக்கிறது. விழாவை ஒட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மைய மண்டபம். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அறங்காவல் குழு தலைவராக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் தாயார் ருக்மணி நியமனம். இந்து அறநிலையத்துறை பரிந்துரையை ஏற்று அரசாணை வெளியீடு. கேலோ இந்தியா போட்டியில் டிராக் சைக்கிளிங் பிரிவில் தமிழக வீராங்கனைகள் அபாரம். 2 தங்கம், 1 வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை கைப்பற்றினர்.